உருட்டு திருட்டு புரட்டுங்கிறது திமுக கை வந்த கலை. திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்னி திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா முதல்ல அண்ணா திமுக எதிர்கட்சி அத்தனை பேர் கிட்னியும் உரி இருக்கணும். கிட்னி முறைகேடு அப்படின்னா அது வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும். ஊழல் சொன்னா ஊழல் சொல்லக்கூடாது, அது சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. ஊழல்னா அதுக்கு வந்து திமுக வைக்கிற பேரு சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. முக ஸ்டாலின் முதல்வராக வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு 10 கேமரா சுற்றி அவர் சுற்றி இருக்குது. காலையில் ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங். வெறும் 5 வருஷம் காட்சி தான் நடந்திருக்கு, ஆட்சி நடக்குது. சட்டமன்றத்திலேயே அதிகப்படியாக போய் பேசிய முதல்வருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது முக ஸ்டாலின் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாருக்கும் கொடுக்க முடியும். எப்படியாச்சும் அந்த கோல்மால்புர குடும்பத்திலேருந்து மகன் எப்படியாச்சும் அரியணை ஏற்றணும். இந்த ஒரு இதை தவிர்த்து வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எந்த யோசனையும் கிடையாது. யார் வளமா இருந்திருக்காங்கன்னா குடும்பம் வளமா இருந்திருக்கு. என்ன குடும்பம்? இந்த கோல்மால்புர குடும்பம் வளமா இருந்திருக்கு. முக ஸ்டாலின் அப்செட் ஆயிடுவான்னு சொல்லி நான் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு போராட்டத்துக்கும். அதையும் மீறி ஏதோ ஒரு சாமானியர் போராட்டம் பண்ணா ஒன்னும் குண்டாஸ் வழக்கு. அது அந்த காரணத்துக்காக நீங்க எதிர்கட்சியா செயல்படாம இருக்க முடியாது. இல்ல எதிர்கட்சியா நீங்க சரியா செயல்படணும், எதுக்கு மக்கள் ஓட்டு பண்ணுவாங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவை சத்யன் சார் இப்ப அதிமுகவை பொறுத்தளவுல எதிர்கட்சியா இருக்காங்க. ஸோ அதிமுகவுக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல், இபிஎஸ் அவர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஃபர்ஸ்ட் டைமாக வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ இப்போ மக்கள்கிட்ட சொல்லணும்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம், எதிர்கட்சியாக சூப்பராக செயல்பட்டுருக்கோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா என்னென்ன சொல்லுவீங்க? முதல்ல சொல்கிற விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ நம்ம இப்போ 7 பேர் பேசுறதுக்கே ஒரு 6 கேமரா ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. ஆனால் முக ஸ்டாலின் முதல்வராக வந்து உட்கார்ந்ததுலேருந்து ஒரு 10 கேமரா சுற்றி அவர் சுற்றி இருக்குது. காலையில் ஒரு ஷூட்டிங், மத்தியானம் ஒரு ஷூட்டிங், சாயங்காலம் ஒரு ஷூட்டிங். வெறும் 5 வருஷம் காட்சி தான் நடந்திருக்கு, ஆட்சி நடக்கல. விளம்பர அறிவிப்புகள், போலி பித்தலாட்ட அறிவிப்புகள், பொய் பரப்புரைகள், பொய் புகழ்ச்சிகள், பொய் சாதனைகள், இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அடிப்படையாக எதிர்கட்சி என்ன கேட்பாங்க? இது உங்களுடைய வாக்குறுதி, இதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு வந்தோம், நாங்கள் வந்தால் வானத்தை வில்லா வளைச்சிருவோன்னு சொல்லி வந்ததுக்கு நீங்கள் செஞ்சீங்களான்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில் வருது? மேலே இருக்கிறவங்க செய்ய விடலை. நிதி இப்போ புதுசாக ஒரு கதை நண்பர் சூர்யா வெற்றிக்கொண்டான்னு சொல்கிறாரு, எடப்பாடியார் போய் வந்து நிதியை கொடுத்துறாதீங்கன்னு தடுத்தாராமா. நான் அப்போ 5 லட்சம் கோடி எப்படி கடன் வாங்கினாங்க? அவன் நிதி கொடுக்கல. எவ்வளோ கொடுக்கல? 5000 கோடியோ 10,000 கோடியோ 50,000 கோடியோ 1 லட்சம் கோடியோ அவன் கொடுக்கல. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கேன், எதுக்கு வாங்கினீங்க? அப்போ அதே எடப்பாடியார் தடுத்தா நடத்து வருவோம்னு சொல்லுவீங்களா? கொள்ளையடிச்சு 3 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிட்டு இப்போ பதவிக்கு வந்த மந்திரிமார்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எல்லாருமே வந்து கோடிகளை குவிச்சிட்டு சாமானியரை நடு ரோட்டில் விட்ட கதை தான் இந்த ஆட்சியோட சாதனைங்கிறது நான் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தேர்தல் பரப்புரை சொல்கிறதுக்கு முன்னாடியே 187 இடத்துல போன எடப்பாடியிட்ட மக்கள் சொல்கிறாங்க, ஏமாந்துட்டோம் ஐயா, நீங்கள் சொல்லுதும் போது நாங்கள் நம்மள ஏமாந்துட்டோம். இப்போ ஊரில் என் பையன் குடிச்சு நடு ரோட்டில் படுத்து கிடக்கான் ஐயா, கண்ணு முன்னாடியே தலைமுறை சீரழியுதுன்னு தாய்மார்கள் கதறதை பார்க்குறோம். பெண் பிள்ளைகள் வெளியில் போனால் உத்தரவாதம் இல்லை, அவர்களுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லைன்னு தாய்மார்கள் கதறாங்க. வேலை வாய்ப்பு இல்லைன்னு இளைஞர்கள் கதறாங்க. இன்றைக்கி 258 பக்கம் இடி கொடுத்த அறிக்கை KN நேரு அவர்கள் அவரோட என்டையர் நெட்வொர்க்கை பற்றி கேஸ் போட்டிருக்காங்க. 5 லட்சம் வேலை வாய்ப்பை தரும், அரசு நிறுவனங்களை வேலை காலியிடங்களை நிரப்புவோன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு 35 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வந்து லஞ்சம் வாங்கி மாணவர்களோட எதிர்கால கனவுல ஆசிடை ஊற்றின ஆட்சி. இது திராவிட மாடல், திராவக மாடல் ஆட்சியாக இருந்திருக்கு. இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனைலேருந்து ஆரம்பித்து தமிழ்நாடை வந்து போதை மாநிலமாக, இந்தியாவின் போதை மாநிலமாக மாற்றின வரலாறு இந்த ஆட்சியில் தான் இருந்திருக்கு. இப்போ ஒன்று கேட்டிங்க, ஏன் திமுக ஆட்சி வரணும்? எல்லாரும் அதிகாரத்தை கைப்பற்றதான் ஆசைப்படுவாங்க, ஏன் திமுக அதுக்கு ஆசைப்படுதுன்னு ஒரு காரணம் சொல்லுங்கள் நீங்கள். அந்த காரணம் என்ன நான் சொல்கிறேன். எப்படியாச்சும் அந்த கோல்மால்புர குடும்பத்திலேருந்து மகன் எப்படியாச்சும் அரியணை ஏற்றணும். இந்த ஒரு இதை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் கிடையாது, வேறு எந்த யோசனையும் கிடையாது. யார் வளமாக இருந்திருக்காங்கன்னா குடும்பம் வளமாக இருந்திருக்கு. என்ன குடும்பம்? இந்த கோல்மால்புர குடும்பம் வளமாக இருந்திருக்கு. தமிழ்நாட்டை கொண்டு போய் தள்ளி விட்டாச்சு இருட்டில். இதுதான் நடந்திருக்கு. இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னா, தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ட்ரக்ஸோட புழக்கம் அதிகமாக இருக்குது, பெண்களுக்கு நிறையா சேஃப்டி இல்லை, அதே மாதிரி கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கு, நிர்வாகம் சரியில்லை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை சொல்கிறீங்க. ஆனால் நான் பார்த்த அளவில் 2020-21 காலகட்டத்தில் திமுக எதிர்கட்சியாக பயங்கரமாக செயல்பட்டுது. உங்களோட கிளைம் என்னன்னா, அப்போ அதிமுக நல்ல ஆட்சி கொடுத்தது அப்படின்றதான் உங்களோட கிளைம். அந்த காலகட்டத்திலே ஒரு எதிர்கட்சியாக திமுகனால எஃபெக்டிவாக செயல்பட முடிஞ்சுது. இந்த 4 வருஷம் பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதிமுகவோட செயல்பாடு என்ன? ஆட்சிக்கு வந்த முதல் 2 வருஷம் கரண்ட் இல்லை, 15 மணி நேரம் மின்வெட்டில் ஆட்சிக்கு வந்தோம். அப்போ வந்து தமிழக மாநிலத்தோட பொருளாதாரம் GSDP நீங்கள் சொல்கிறதோட வந்து 7 லட்சம் கோடி ரூபாய். 2 வருஷம் 15 மின்வெட்டை வந்து சரி பண்ணி மின்மிகை மாநிலமாக மாற்றி
அதுக்கப்புறம் எங்கள் புரட்சி தலைவி அம்மா மறைந்த பிறகு இரட்டை தலைமைன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணி கஜா, ஒக்கி, நிவர், வர்தான்னு சொல்லி மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை பார்த்து, அதை தவிர்த்து உலகமே அஞ்சி ஒடுங்குற கொரோனாவும் பார்த்து, ஸோ நம்ம எஃபெக்டிவாக ஆட்சி பண்ண காலம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஒரு 7 ஆண்டு. ஆனால் 2021 நாங்கள் ஆட்சி முடிக்கும் போது 7 லட்சம் கோடி ஜிடிபி 23 லட்சமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். அதில் 2 உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தியிருக்கிறோம். 2017 இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 4.3 இருக்கும்போது எடப்பாடியார் தலைமையில் 8.6. நாங்கள் கொண்டு வந்த முதலீடுகளை வைத்து அதில் தொடங்கப்பட்ட நிறுவனங்களோட எண்ணிக்கையை வச்சு இன்னைக்கு வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க கூச்சப்படாமல். ஆனால் இவங்க கொடுக்குற விளம்பரம் என்ன? 10 லட்சம் கோடி முதலீடு, 35 லட்சம் வேலை அப்படின்னா வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் காட்டுறாங்க. இவர்களுடைய சாதனைன்னு சொல்லி இவங்களால பேசக்கூடிய எந்த தரவுகளையும் வந்து சட்டமன்றத்தில் இல்லை. சட்டமன்றத்திலேயே அதிகப்படியாக போய் பேசிய முதல்வருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா அது மு.க. ஸ்டாலின் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியும். ஆனா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா நீங்க ஏன் களத்துக்கு வந்து அதைத்தான் சொல்ல போராட மாட்டேங்கிறீங்க? என்னைக்குன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக வந்து 31,000 போராட்டங்கள் பெருமை பேசுவாங்க. எல்லா போராட்டங்களும் அனுமதி கொடுத்தாரு, உங்களோட ஜனநாயக முறை பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இப்போ போராட்டம்னா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குவாருன்னு சொல்லி மு.க. ஸ்டாலின் அப்செட் ஆயிடுவார்னு சொல்லி நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகணும் ஒரு போராட்டத்துக்கும். அதையும் மீறி ஏதோ ஒரு சாமானியர் போராட்டம் பண்ணால் ஒன்றா குண்டாஸ் வழக்கு, விவசாயி மேலே குண்டாஸ் வழக்கு போட்ட ஆட்சி இந்த ஆட்சி தான். 8 வழி சாலைக்கு போராட்டம் பண்ணாங்க. எடப்பாடி என்ன சொன்னார்? எல்லா விவசாயிகளும் அனுமதி கொடுத்தாதான் 8 வழி சாலை வரும்னு சொன்னார். ஆனால் அதை மறைச்சு இவங்க என்ன சொன்னாங்க? இல்லை வரப்போகுது, பாஜக சொன்னால் இவர் செஞ்சிருவாருன்னாங்க. அதில் உறுதியாக இருந்தார். அப்போ விவசாயிகளுக்கு போராட்டம். இப்போ திருவண்ணாமலை சிப்காட் வரக்கூடாதுன்னு போராடக்கூடிய விவசாயி மேலே குண்டாஸ் சட்டம் போடுறாங்க. நீதிமன்றம் தலையில் கொட்டுது. எதுக்கடா இவ்வளோ குண்டாஸ் போடுறீங்க? சும்மா ஆவணம் குண்டாஸ் போடுறீங்களான்னு. ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து பதிவு விட்டால் நைட்டு 12 மணிக்கு கதவை தட்டி போலீஸ்காரங்க கொண்டு போய் ஜெயிலில் போய் போடுறாங்க, 15 நாள் ரிமாண்டில் போடுறாங்க. எதிர்கட்சியை பார்த்து பயந்து நடுங்கிற ஒரு ஆளுங்கட்சி இதான் முதல் முறையாக தமிழகம் பார்க்குது. அது எதிர்கட்சி என்ன சொல்லுவேன்? எதற்கு எடுத்தாலும் இல்லை நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருப்போம்னு சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கும். திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கூட மிகப்பெரிய விவாதம், தமிழகத்துக்கு பின்னடைவு, ஆட்சி அதிகாரத்தோட தவறுன்னு பேசப்பட்டது. அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கூட விவாத பொருளாக வருவதில்லை. எடப்பாடியார் ஆக்கப்பூர்வம் எதிர்கட்சி இது வரைக்கும் ஒரு 700 அறிக்கை கொடுத்துருக்கிறார். விவாத பொருளாக அது மட்டும் போயிடவே கூடாதுங்கிற மட்டும் கண்ணு கருத்துமா இருக்காங்க. டிஜிபியை தேர்வு செய்ய முடியல ஒரு முதல்வர்னால. ஒரு காபந்து டிஜிபின்னு போடுறாரு, ஊரே சிரிப்பா சிரிக்கிறாங்க. முதல்வர்னால ஒரு டிஜிபியை போட முடியலன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ இடி வந்து 2 தடவை சொல்றாங்க வழக்கு போடுங்க, இந்தாங்க தரவு, யார்கிட்ட பேசுனது, யார் பேசுனாங்க, எந்த அதிகாரிகள் இருக்காங்க, அமைச்சரோட உறவினர் யாரு, என்ன பேசினாரு, பணம் எப்படி கைமாறிச்சு, 258 பக்க அறிக்கை ஆதாரப்பூர்வமாக கொடுத்து அதற்கு ஒரு வழக்கு போடுவதற்கு கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்க வேண்டியது. அந்த நிலைமை இப்போ தமிழ்நாட்டில். ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். இப்போ கடந்த ஒரு 2-3 மாதங்களா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தொழிலாளர்கள் போராடுறாங்க. ஆசிரியர்களாக இருக்கலாம், செவிலியர்களாக இருக்கலாம், தூய்மை பணியாளர்களாக இருக்கலாம். நிறைய அதிருப்திகள் இருக்குது, நிறையா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, அதே மாதிரி கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்கு. நீங்கள் அதை தாண்டி வேற நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறீங்க. நிறையா பிரச்சனைகள் இருக்குன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது செயல்பட்டதை விட 2 மடங்கு நீங்கள் அதிகமாக செயல்படணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா குண்டாஸ் போட்டுறாங்கன்றீங்க. குண்டாஸ் போட்டுறாங்கன்னு அது அந்த காரணத்துக்காக நீங்கள் எதிர்கட்சியாக செயல்படாமல் இருக்க முடியாதுல்ல. எதிர்கட்சியாக நீங்கள் சரியாக செயல்படணும், எதுக்கு மக்கள் ஓட்டு பண்ணும் உங்களுக்கு? சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டணம் உயர்வு, வாட்டர் கனெக்ஷன், எல்லா உயர்வுக்கும் தமிழகம் தடவை போராட்டம் பண்ணியிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் அந்த மாணவியை பாலியல் துன்புறுத்தல் படுத்தின ஒரு திமுக நிர்வாகி எதிர்த்து தமிழகம் தடவை போராட்டம் பண்ணோம். அஜித்குமார் காவல் நிலைய மரணத்திற்கு அந்த குடும்பத்தில் பேரம் பேசினாங்க. பக்கத்து கல்யாண மண்டபத்தில் உட்காந்து 35 லட்சம் செட்டில்மெண்ட் கொடுத்துற கேஸ் நடத்தாதுன்னு சொல்லி அவனுக்கு கூட்டு போக முயற்சி பண்ணாங்க குடும்பத்தார. அதை தடுத்து நிறுத்தி போராட்டம் காலத்தில் நின்றுருக்கும். ஊடக வெளிச்சம்ங்கிறது கண்டிப்பாக இல்லைங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஊடக இருட்டடிப்புங்கிறது திட்டமிட்டு திமுக பண்ண விஷயங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு விஷயமும் மக்களை பாதித்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த ஒரிசாலேருந்து வந்த புலம்பெயர் தொழிலாளியை வெட்டும் போது கூட எடப்பாடியார் தான் குரல் கொடுத்தாரு. களத்தில் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார் குரல் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோன்னு சொல்லி அவன் ஊருக்கு போயிட்டான்னு சொல்லி ஏமாத்தின வேலை தான் நடந்துச்சு, கண்கட்டு வித்தை தான் நடந்துச்சு. இந்த மக்களை பாதித்த அனைத்து விஷயங்களுக்கும் களத்தில் போய் நிற்கக்கூடிய முதலாள அதிமுக போய் நின்றுருக்கும். தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தது, அன்னைக்கு என்ன பண்ணார் முதல்வர்? எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு கூட்டணி தான் முக்கியம், டெல்லியில் போய் உட்காந்துருக்காரு தமிழ்நாட்டு முதல்வர். ஆனால் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் எனக்கு முக்கியம் போய் களத்தில் போய் நின்னார் எடப்பாடியார். அங்கேயும் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நிதி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி திமுக சொல்கிறாங்க, மத்திய அரசு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாநில அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும்னு பேட்டி கொடுக்குறாரு. ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சின்னு தமிழ்நாட்டில் தான் முதல் தடவை பார்க்குறாங்க. சட்டமன்றம் ஆரம்பித்த உடனே வந்து கேண்டீனில் டீ வடை சாப்பிட்ற உடனே கிளம்பி போகிற மாதிரி என்றைக்குமே அந்த மாதிரி பண்ணதில்லை. எல்லா மக்களும் பேசி அரிட்டாப்பட்டி 9 மாதம் வாயை மூடி மௌனியாக இருந்து அதில் கொள்ளையடிக்கலான்னு பிளான் போட்ட திமுகவை 2.25 மணி நேரம் பேசி தடுத்தார் எடப்பாடியார் பேசி உண்மை வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வேகமாக போய் அரிட்டாப்பட்டியில் போய் நாங்கள் முன்னெடுத்து சட்டமன்றத்தை தீர்மானம் ஒரு நாடகம் போட்டாங்க. இன்னைக்கு நீட் தீர்மான நாடகம் மாதிரி தான் அன்றைக்கி அரிட்டாப்பட்டி நாடகம் நடந்துச்சு. ஆனால் நிறுத்தினது எடப்பாடியார், ஒத்துழைப்பு கொடுத்து மத்தியில் இருந்த பாஜக.
ரைட் இப்படி ஒரு விஷயத்துக்கும் தீர்வையை நோக்கி நகர்ந்து தீர்வையும் கொடுத்துருக்கோம். போராட்டம் நடத்துனாங்கன்னு கேளுங்க சார். அக்யூஸ்டெல்லாம் இவ்வளோ தப்பு நடந்திருக்கு, அரெஸ்ட் பண்ணு ஏன்னா பண்ண முடியாது சார். அக்யூஸ்டே எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க தான். எப்படி பண்ணுவார்? எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காரு சொல்லுங்க. அரிட்டாப்பட்டியில் அந்த இடத்துக்கு போய் முதல் 3 நாட்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் போய் நின்ன பிறகு தான் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்து இல்லை நாங்களும் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து மு.க. ஸ்டாலின் முதல்வர்கிட்ட சொல்லி நாங்கள் இது வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணுறோம்னு சொல்லி எப்போ குட்டு வெளிப்பட்டுச்சு 9 மாதம் வாய் மூடி மோனியா. கள்ளக்குறிச்சியில் 63 பேர், அதாவது அந்த கனிம வளத்துக்கு இறந்தாங்க. கனிம வளம் எம்எல்ஏ யாருன்னா அண்ணா எம்எல்ஏ. அண்ணே ஒரு நிமிஷம், முழுக்க என்ன போராட்டம் நீங்க பண்ணீங்க? அண்ணே ஒரு நிமிஷம். 21.5 சதுர கிலோமீட்டர்களுக்கு டெண்டர் விட்டாச்சு. 9 மாதம் வாய் மூடி மௌனியாக இருந்துட்டு சத்தம் போடாமல் இருந்துட்டு அதுக்கு என்ஓசி கொடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு. அவங்க டெண்டர் விட்டாங்க, ஆனால் கடைசியாக ஒப்புதல் கொடுக்க வேண்டிய தமிழக அரசு. அந்த ஒப்புதல் ஸ்டேஜுக்கு வந்து நின்று குட்டு வெளிப்பட்ட உடனே 21.5 சதுர கிலோமீட்டர் தரைமட்டமாக்க போகிறாங்க. அதில் 2 கோயில் இருக்குன்னு எல்லாம் தரைமட்டமாக்க போகிறோம் தெரிஞ்சு குட்டு வெளிப்பட்ட உடனே நாங்கள் களத்தில் போய் நின்று ஓடி வந்தாங்க. இதுதானே உண்மையாக நடந்தது. அதற்கப்புறம் நான் தீர்மானம் போடுறேன்னு ஒரு நாடகம் தான் நடந்துச்சு. அடிப்படை கேள்வி என்ன? டெண்டர் விடும்போது ஏன் மௌனமாக இருந்தீங்க? டெண்டர் விட்டு 9 மாதம் எவ்வளோ எதிர்ப்பு கொடுத்தீங்க? நாடாளுமன்றத்தில் எத்தனை தடவை அந்த எதிர்ப்பை பதிய வச்சிங்க? இது குறித்து சட்டமன்றத்தில் எப்போ பேசுனீங்க? இங்கே மக்கள் போராட்டம்னு இறங்கி அங்கே அதிமுக காலத்தில் நிற்கிறதுனே வேகமாக நாடகம் ஆடினீங்க சார். உருட்டு திருட்டு புரட்டுங்கிறது திமுக கை வந்த கலை. எல்லாத்துக்குமே பேர் மாற்றுறது மட்டும்தான். இப்போ வந்து கிட்னி முறைகேடு அப்படின்னா அது வந்து கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடுன்னு சொல்லணும் இல்லையா? ஊழல்னு சொன்னால் ஊழல்னு சொல்லக்கூடாது, அது சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. என்ன ஊழல்னா அதுக்கு வந்து திமுக வைக்கிற பேரு சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. திருட்டுன்னா அப்படியே சொல்லுவாங்க. நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. அவருக்கு 3 லட்சம் கோடி 3 லட்சம் கோடி கவர்னர்கிட்ட இருக்கு. ஒரு துறையை சார்ந்து 3 லட்சம் கோடி அடிச்சது. அது கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா அது திருட்டு கிடையாது, கவர்னர் கொடுத்து வந்து சட்டமன்ற உறுப்பினரின் உரிமை தொகை. அடுத்து வேற திருட்டுனே சொல்ல வேண்டாம், முறைகேடுன்னு சொல்ல வேண்டாம். நானே சொல்றேன் பிறர் பொருள் நேசி பலன் சொல்லுங்க. மற்றவண்டி கருத்து கேட்டு பிறர் பொருள் நேசி பலன் சொல்லி இப்படிதான் பேர் மாத்த வச்ச பாலரும் தினர் ஓடுங்கிறது மட்டும் எங்களோட கான்செப்ட் சார். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சார். சத்தியம் சாரோ இல்லை மற்றவங்க பக்கத்தில் உட்காந்துருக்க கார்னேஷனுக்கெல்லாம் கிட்னி பத்திரமா பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த அவர் சொன்ன சார்ஜஸ் என்ன தெரியுமா? திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கிட்னி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா முதல்ல அண்ணா திமுக எதிர்கட்சி அத்தனை பேர் கிட்னியும் உரி இருக்கணும். யாருக்கு கிட்னி காணானாவது எடுத்து சொல்லுங்கள். யாரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் கிட்னி தானம் பண்ணிட்டான்னா உடனே அது பெரிய இஷ்யூ ஆக்கி என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க. என்ன நடந்தது? எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுவோம். எதிர்கட்சிக்காரெல்லாம் ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தோடு போய் காரில் கவர்னர் போயிட்டே இருப்பார். வைக்க போகிற பார்த்தா கொளுத்தி விட்டுருவார். கொளுத்தி விட்டுட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு அவரே சொல்லுவார். அங்கே வேற போய் கொண்டு அறிக்கை கொடுப்பாரு. அதை விட கேவலமாக தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவர் உட்காந்து 65 எம்எல்ஏவோட உட்காந்துட்டு இதே வேலையை தொடர்ந்து தீப்பந்தத்தோடு போய் கொளுத்தி வைக்கிறதா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.